ஸ்கிரீன் பிளே வந்து இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவா சொல்வேன். ஏன்னா, ஸ்டோரியே இல்லாத ஒரு சப்ஜெக்ட்ட ஸ்கிரீன் பிளே மூலியமா ரொம்பவே அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இந்த படம் வந்து எங்கேயுமே நகரல. பெரிய பெரிய கான்ஃப்ளிக்ட்ஸ் எதுவுமே இல்ல. ஒரு +1, +2 படிக்கிற ஒரு பையன், அவனுக்கு காதல் சார்ந்த ஆசைகள் என்னவாலாம் இருக்கு? பெண்கள் சார்ந்த ஆசைகள் என்னவாலாம் இருக்கு? பெண்கள் மத்தியில அவனுக்கு கிடைக்கிற அட்டென்ஷன் என்ன? பெண்களுடைய அட்டென்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் என்னவா அ என்ன மாதிரி எதிர்கொள்றான்? 1க்கு 2 இல்ல 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அவங்க வராங்க, ஸ்வீட்டான திங்ஸ்லாம் பண்றாங்க. 3 பேருமே கியூட்டா இருக்காங்க. அந்த ஃபேண்டஸி இருக்குல்ல, ஓகே நம்மள வந்து ஒரு பெண் ரசிக்கிறா, இல்ல நம்ம ஒரு பெண்ண ரசிக்கிறோம் அப்படிங்கிற அதுவும் ஸ்கூல் டைம்ல நம்மள ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான எந்த ஸ்பேஸுமே இல்லாத ஒரு சாதாரண ஆவரேஜ் காய ஒரு 3 பெண்கள் வந்து சுத்தி சுத்தி வராங்க அப்படிங்கிறப்போ, நல்லா இருக்கேடா பார்க்கறதுக்கு. இதெல்லாம் லைஃப்ல நடக்கலனா கூட ஸ்க்ரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறோம். அப்படிங்கிற ஒரு ஃபேண்டஸி கிக் ஒரு டெல்யூலு கிக் அளவுல வந்து இந்த படம் வந்து வொர்க் ஆயிருக்கலாம்னு நெனைக்கிறேன் ஜென்ஸி ஆடியன்ஸ்க்கு. பட் அத வந்து அட்டைன் பண்ணது ஸ்க்ரீன் பிளே. ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கென் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நீங்க ரூ. 200 குடுத்து ஒரு பிரியாணி சாப்பிடுறீங்க, ரூ. 200 குடுத்து ஒரு படம் பார்க்குறீங்க. பிரியாணி புடிக்கலனா கூட உங்களுக்கு பசிங்கிற பர்ப்பஸ் ஃபுல்ஃபில் ஆயிருது. ஆனா படத்துல ரசனைங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இந்த படம் நான் குடுத்த ரூ. 200க்கு திருப்தியா இருந்ததான்னு கேட்டீங்கன்னா, திருப்தியா இருந்தது. ஆனா ரூ. 200க்கு திருப்தியா இருந்ததாங்கிற ஒரு கொஸ்டின் ஒண்ணு இருக்கு.